புள்ள. நீங்கள் புவனகிரியா? நான் புவனகிரி. இந்த ஊருக்காரன் எங்கள் ஹோட்டலுக்கு வருவானு சாப்பிட. ரவா தோசை அது இதுன்னு போய் சாப்பிடுவானுவான். நான் காலையிலே நானும் என் தங்கச்சியும் கற்களோட கடைக்கு போயிடுவோம். ஹோட்டல் வச்சுருந்தீங்களா? ஹோட்டல் கடை, பெரிய கடை. ரவா தோசை எனக்கு ஒன்று, எங்கள் பாப்பாவுக்கு ஒன்று ஒரு வடை எடுத்து வச்சு பொட்டலம் கட்டி கொடுத்துருவாங்க இந்த மாஸ்டர்லாம். அங்கே போன உடனே அவளை பொட்டலம் கட்டி கொடுத்துருவாங்க. அதுக்காக நாங்கள் காலையில் ஒன்று வருவோன்னு போட்டுருக்காங்க சாப்பிட. இவங்கெல்லாம் நமக்கு தெரியாது, என்னை பார்த்துட்டாங்க. ஆஹா, உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? அவரு நல்லா அழகாக இருக்காரு. வாங்கிட்டீங்க? நான் மாப்பிள்ளையும் பார்க்கல, சூட்டியும் பார்க்கல. நான் எங்கள் அண்ணனும் தான் கொடுக்க மாட்டேன்ட்டு, அதெல்லாம் அரியா பிள்ளைங்க, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் வளர்த்து கட்டிக்கிறோம். நாங்கள் வளர்த்துடுறோம், நீ பொண்ணை மட்டும் கொடு அப்படின்னு. லட்டு மாதிரி இருந்துருக்கீங்க, அதனால நல்லா இருந்தம்மா, அழகாக இருந்தம்மா. அம்மா சினிமா நடிக்க போய் சினிமா நடிக்க போய் வந்தவன் நான். எங்கள் அண்ணங்காரன் வந்து என்னை இழுத்துட்டு வந்துட்டான். எக்ஸ்பிரஸ் மெட்ராஸ் வண்டியில் ஏற்றான். எங்கள் அண்ணன் வந்து என்னை அம்மா சீக்கிரமாக வண்டி எடுத்து வந்து இழுத்துட்டு வந்துட்டான். சினிமா நடிகர் பக்கத்துலேயே வீடு. சினிமா நடிகர்லாம் எங்கள் அக்கா வீட்டில் வளர்ந்தேன் நான். அங்கே இல்லை, பண்ருட்டி பக்கத்துலேயே சினிமா நடிகர் வீடெல்லாம் பக்கத்தில், எங்கள் அக்கா வீட்டுக்கு பக்கத்துலேயே. அவன் நான் நல்லா டான்ஸ் ஆடவும் பாட்டு பாடவும் நல்லா சுசிலா குரல் மாதிரி இருக்கும் என் குரல். அதில் பார்த்து அவளை போகல, இந்த பொண்ணை தள்ளிட்டு போகணும் நம்ம அப்படின்ட்டாங்க. எங்கள் அக்காவுக்கு ஒரு 100 கனி சொத்து இல்லை அங்கே. அவங்கெல்லாம் கொலையில் இருக்காங்க, நான் வீட்டில் இருந்தேன். நான் சின்ன பிள்ளையா இருப்பேன், எல்லா வேலையும் கரெக்டாக செய்வான். எங்கள் அக்கா என்னை விட்டுட்டு போடுவான், அந்த பேர் பண்ணையில் என்னை விட்டுட்டு போயிடுவான். எங்கள் அக்கா பெரியம்மா ஓடியாந்து என் தங்கச்சி மாவை இருக்குது, அதை நீங்கள் இட்டு கொண்டு அதுதான் நல்லா சூப்பராக அங்கே இட்டுக்கிட்டு போங்க அப்படின்ட்டு. நீ கூட்டா போதும், நாங்கள் இட்டுட்டு போடுவோம்னா அவங்க வந்து என்னை காரில் ஏற்றிக்கிட்டு போய் எலக்ட்ரு கரண்ட் வண்டி போகுதில்ல, ட்ரெயின் எலக்ட்ரு வண்டி, அந்த ட்ரெயினில் போய் ஏறி உக்காந்துட்டான். விவரம் தெரியாது ஏறி உக்காந்துக்கிட்டான். விவரம் தெரிஞ்சால் போக மாட்டான். ஓடி உக்காந்துட்டா ஓட்டுறாங்களே வண்டி எடுத்துக்கிட்டு ஓட்டியாந்து வண்டி எடுத்துட்டான். எங்கள் அக்கா மாவன் ஓடியாந்து என்னை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கீழே குதிச்சு வண்டியில் எடுத்துட்டு வீட்டுக்கு. நான் எப்படி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க.